ரசாயன கலந்த உணவுகளை சாப்பிடும்போது இந்த இதயம் சார்ந்த பிரச்சனை வருது. ஆயில் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கும் போது இந்த இதய ப்ராப்ளம் வருது. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நம்மளா வாங்கி சுத்திகரித்து அதை யூஸ் பண்ணால் இதயம் சார்ந்த பிரச்சனை வராது. ஃபஸ்ட்டு இதயத்தில் அடைப்பு ஏற்படும், இதய தமனி வீங்கும், இதயத்தில் துடிக்கிற ஒன்றுன்னு இருக்கு, அந்த இடம் வீங்கும். இதயத்தில் படபடப்பா, அதான் வேகமாக துடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வேகவே துடிக்கும். உங்களுக்கு அறிகுறியாக என்ன தெரியும்னா, இதயத்துக்கிட்ட வலிக்கும், இல்லைன்னா குத்துற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இடதுபுறம் முதுகுல வலி அது மாதிரி வலி இருக்கும், இல்லைன்னா அங்கே குத்துற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இடது கை மரத்து போய் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை வலி எடுக்கும். நம்ம வீட்டில் எப்படி இருந்ததால எளிய முறையில் இதை நம்ம இதய பிரச்சனை வராமல் தடுக்கணும்னா, வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் ஹேமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மருத்துவம் இதயம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி. இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்தால் அதுக்குரிய அறிகுறிகளை பற்றி, அப்படி வந்தாலும் வீட்டில் எளிய முறையில் எப்படி நம்ம குணப்படுத்திக்கலான்ற பற்றியும் இந்த காணொலியில் நம்ம காணலாம். இதயம் சார்ந்த பிரச்சனை எப்படி வருதுன்னா, நம்ம ரசாயன கலந்த உணவுகளை சாப்பிடும்போது இந்த இதயம் சார்ந்த பிரச்சனை வருது. அதுவும் இல்லாமல் நம்ம ஆயில் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கும் போது இந்த இதய ப்ராப்ளம் வருது. இப்போ நம்ம ரசாயன கலந்த உணவுகள்னா, இப்படி நம்ம வெளியில போய் சாப்பிட்டு வர சாப்பாடுகளும் வீட்டில் நம்ம ஆயில நிறைய ஊற்றி சாப்பிட்றனாலையும் இந்த இதய சார்ந்த பிரச்சனை வருது. அது வராமல் இருக்கணும்னா நம்ம செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நம்மளா வாங்கி சுத்திகரித்து அதை யூஸ் பண்ணால் இதயம் சார்ந்த பிரச்சனை வராது. இதே பாதிப்பு வரும். நமக்கு எப்படி அறிகுறி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு இதயத்தில் அடைப்பு ஏற்படும். அது அடைப்பு ஏற்பட்டால் அது இரத்த குழாயில அடைப்பு ஒவ்வொரு அடைப்பாக ஏற்படும். அந்த அடைப்பு அது தெரியும், அதுதான் ஃபஸ்ட்டு அறிகுறி. அதுக்கடுத்து இதய தமனி வீங்கும், இதயத்தில் துடிக்கிற ஒன்றுன்னு இருக்கு, அந்த இடம் வீங்கும். அப்புறம் இதயத்தில் படபடப்பா, அதான் வேகமாக துடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வேகவே துடிக்கும். அப்புறம் இதயத்தில் உங்களுக்கு பயம் அந்த பய உணர்வு வரும் அந்த இதயத்தில். அது மாதிரியெல்லாம் வந்தால் இதயத்தில் ஓட்டை விழுகும். இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா இதயத்தில் ஓட்டை விழுகும். இதெல்லாம் வச்சு நம்ம இதய பிரச்சனை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இதெல்லாம் அப்படி வந்துருச்சுன்னா, உங்களுக்கு அறிகுறியா என்ன தெரியும்னா, இதயத்துக்கிட்ட வலிக்கும், இல்லைன்னா குத்துற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இடதுபுறம் முதுகுல வலி அது மாதிரி வலி இருக்கும், இல்லைன்னா அங்கே குத்துற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இடது கை மரத்து போய் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை வலி எடுக்கும். இந்த மாதிரி வலி எடுத்தா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இதயத்துல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்படிலாம் இருக்குற பட்சத்துல நம்ம வீட்டுல எப்படி இருந்ததால எளிய முறையில இதை நம்ம இதய பிரச்சனை வராம தடுக்கணும்னா, இஞ்சியும் வெள்ளைப்பூடும், அதாவது சொல்றேன்னா 50 இஞ்சியும் ஒரு 5-10 வெள்ளைப்பூடும் தட்டி போட்டு கொதிக்க வச்சு 2 டம்ளர்ல ஊற்றி 1 டம்ளர் வரைக்கும் கொதிக்க வச்சு தினசரி நம்ம குடிச்சு வந்தோம்னா இந்த மாதிரி இதய பிரச்சனை நம்மளை காத்துக்கொள்ளலாம். அப்படியும் இல்லைன்னா செம்பருத்தி பூவு அதை எடுத்து மகரந்தத்தை எடுத்துட்டு அந்த இதழ்களை மட்டும் 3 பூவு எடுத்து அந்த இதழ்களை மட்டும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் அந்த இதழ்களை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஒரு வாரத்துல 2 தடவை குடிச்சு வந்தோம்னாலும் இந்த இதய பிரச்சனைல நம்ம தடுக்கலாம். அப்படியே இல்லை, எங்களுக்கு 6 மாதமா இருக்கு, இதய பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு 6 மாசமா இருக்கு, இல்லை 1 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க பாரம்பரிய மருத்துவம் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும்.
நம்மளுடைய மருத்துவ மையத்திலும் இதற்காக வெளிப்புற மருத்துவமா 3 நாள்ல இருந்து 5 நாள் வரைக்கும், உள் மருந்தா உங்களோட பாதிப்பை பொறுத்து உள் மருந்தா 1 மாதத்திலிருந்து 2 மாதம் முடியும் அளிக்கிறோம். இதை நீங்க பயன்படுத்தும் போது இந்த இதய பிரச்சனையில இருந்து முழுமையா நீங்க வெளியே வரலாம். நான் சொன்ன மருத்துவ குறிப்பை வீட்டுல பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற நல்ல பதிவுகளுக்கான லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.